என்ன பார்வதி அக்கா போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். என்ன போனே எடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த பவானியே திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டே இருக்கா. என்னவா இருக்கும்? சரி, கடைசியா ஒரே ஒரு தடவை பேசிடலாம். சொல்லு பவானி. என்னக்கா என் போனே எடுக்க மாட்டேங்கிறீங்க? பவானி, எனக்கு இனிமே போன் பண்ணாத. அக்கா, என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. சொன்னா கேளு. இங்க எதுவும் சூழ்நிலை சரியில்லை. போன் பண்ணாத பவானி, என்னால எதுவுமே பண்ண முடியாது. இல்லக்கா, நான் உடனே உங்களை பார்க்கணும்க்கா. அதெல்லாம் முடியாது பவானி. ப்ளீஸ் என்ன விட்டுரு பவானி. என் சூழ்நிலை சரியில்லைக்கா. இப்ப நான் உங்களை பார்த்தே ஆகணும்க்கா. ப்ளீஸ்க்கா, நாளைக்கு காலையில நம்ம வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வரீங்களாக்கா? முடியாது பவானி. அக்கா, நாளைக்கு மட்டும் நீங்க வரலனா என்ன உயிரோடயே பார்க்க முடியாதுக்கா. லூசு மாதிரி பேசாத பவானி. அப்ப நீங்க வந்து பாருங்கக்கா. நான் உண்மையா சொல்றேன்க்கா. நாளைக்கு நீங்க வரலனா என்ன உயிரோடயே பார்க்க முடியாதுக்கா. நீங்க சரி, நான் வரேன் பவானி. மறக்காம வந்துருங்கக்கா. நான் வரேன் பவானி. நீ போன வை. சூப்பர்க்கா. பவானி, நீங்க பண்ண காரியம் ரொம்ப ரொம்ப சூப்பர்க்கா. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு சத்தியம் வேற செஞ்சு கொடுத்திருக்கீங்களாமே. என்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கிறேன்னு எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கீங்க. அது ஞாபகம் இருக்காக்கா உங்களுக்கு? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல செத்துருக்க வேண்டியனா இப்ப வரைக்கும் நான் உயிரோட இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கக்கா. நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையும்க்கா. எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அகிலாண்டேஸ்வரி மேடம்க்கு சத்தியம் செஞ்சு கொடுக்க உங்களுக்கு எப்படிக்கா மனசு வந்துச்சு? என்னோட காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பா அது ஜெயிக்கணும்னு என் மனசுல நம்பிக்கையை விதைச்சிட்டு இப்ப நீங்களே அழிக்க பாக்குறீங்களேக்கா. இது நியாயமா? பணம் பதவி வந்தா சில பேர் மாறிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்பெல்லாம் நான் நம்பலக்கா. ஆனா இப்ப நீங்க மாறிட்டதை பாக்கும்போது என்னால நம்பாம இருக்க முடியலக்கா. ஐயோ பவானி, அப்படியெல்லாம் இல்ல. நீங்க பெரிய இடத்து மருமகளானதும் உங்களுக்கு இந்த ஏழையோட காதல் சாதாரணமா போச்சாக்கா? ஐயோ பவானி, அப்படி இல்ல. என்ன மாதிரி நீங்களும் ஏழை குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தானே. உங்க காதல் மட்டும் ஜெயிக்கணும், என் காதல் மட்டும் அழிஞ்சு போணுமாக்கா? பவானி, என்ன வார்த்தையால இப்படி கொல்லாத. என்னோட நிலைமையை உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. ஆதிக்கடவுர் பரம்பரை வாழ் மேல அம்மா வாக்கு கொடுத்திருக்காங்க. அந்த வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எனக்கும் இருக்கு பவானி. அக்கா, இப்பவும் நீங்க ஆதிக்கடவுர் குடும்பத்துல ஒருத்தர் தானே. நீங்க அந்த குடும்பத்தோட மருமக தானே.
அப்ப நீங்க எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லையாக்கா? ஆனா கடைசியா ஒண்ணு சொல்றேன், மகேஷ் தான் என் உயிர். அவன் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுக்கா. யா கரெக்ட். ஆமா. வண்டியை நிறுத்து. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தம் நடந்தா அன்னைக்கு நிச்சயமா என் உடம்புல உயிர் இருக்காது. பவானி என்ன பண்ற? இது சத்தியம்க்கா. பவானி சத்தியம்க்கா, நான் உயிரோட பவானி பேசாதம்மா. பவானி சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன்க்கா. எனக்கு மகேஷ் வேணும்க்கா, வேணும்க்கா, வேணும். பவானி எனக்கு மகேஷ் வேணும்க்கா. பவானி தயவு செஞ்சு எங்களை சேர்த்து வைங்கக்கா. நான் உங்களை தான்க்கா நம்பிட்டு இருக்கேன். அழாத பவானி, நான் சொல்றத கேளு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வண்டி எடு. பவானி அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, பார்த்து முடிச்சிடும். ஆமாண்ணா, நீங்க சொன்னாலும் சரியா அப்படியே பண்ணிடலாமா? பண்ணிடலாம். மொபைல் கையில் வச்சுக்கிட்ட இருக்குண்ணா. இவளை எங்கேயோ பார்த்துருக்கோமே. அவளாச்சே இவ. அக்கா கிட்ட இவளை தூக்கி கொண்டு போய் கொடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏய், இங்க வா. வான்றல புடிங்கடா அவளை. யார் இவங்க? டேய், அகிலாண்டேஸ்வரி கார் மாதிரியே இருக்குடா. டேய், அந்த அம்மா தான் இருக்காங்க போல இருக்கு. வாங்கடா போலாம். வாங்க வா, சீக்கிரம் வாடா. ஷோ ஐயோ. ஹேய், என்னாச்சு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய் பொண்ணு, எழுந்துரு. எழுந்துருமா. இங்க பாரு. பட்டம்மா பேத்தி பவானி தானே? இங்க பாரு, எழுந்துருமா. ஏ பொண்ணு, இங்க பாரு, எழுந்துரு. ஆஹா,
எழுந்துருமா. மேடம் 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 என்ன காப்பாத்துங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன காப்பாத்துங்க மேடம் ப்ளீஸ். பயப்படாத, எழுந்துரு. எழுந்துருமா நீ முதல்ல. மேடம் மேடம் காப்பாத்துங்க மேடம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ப்ளீஸ் மேடம். நீ பட்டம்மா பேத்தி பவானி தானே? ஆமா மேடம் ஆமா. என்னாச்சு? ஏன் உன்னை துரத்துனாங்க? ஏன் ஓடி வந்த? அது வந்து மேம். பயப்படாத, நான் ஐஸ்வர்யாவோட அம்மா தான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லு. மேம் அது வந்து மகேஷோட மாமாவும் அவரோட ஆட்களும் என்ன கொலை பண்ண துரத்திட்டு வந்தாங்க மேடம். ஆஹா, அப்ப இதெல்லாம் அந்த ராஜேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். என்ன அப்படி பாக்குற? உன்னோட காதல் கதையெல்லாம் எனக்கும் தெரியும். இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சோ? இவங்க என்ன கூட்டிட்டு போயிடுவாங்களோ? இங்க பாரு, நீ எதுக்கும் பயப்படாத. வா, நான் இருக்கேன்ல. கார்ல ஏறு. உன்னை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க பத்திரமா கொண்டு போய் சேர்த்துடுறேன். அது வந்து நீ மேம். ஒன்னும் யோசிக்காத. இந்த போன் எடுத்து ஏறு, வண்டியில ஏறு. உட்காரு. பார்வதியை பழிவாங்க தேவையான துருப்பு சீட்டு இப்ப என்கிட்ட மாட்டி இருக்கு. எனக்கு கிடைக்க வேண்டிய 120 கோடி ரூபாயை கிடைக்க விடாம பண்ண அந்த பார்வதியை இவளை வச்சே நான் பழி வாங்க போறேன். கஜேந்திரன் கிட்ட செக் கொடுத்தாச்சே, அவர் இன்னும் உங்ககிட்ட கொடுக்கல. சரி, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. அவர் வந்ததும் கேளுங்க ப்ளீஸ். வாங்கி மத்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல, அவரு மறந்திருக்க வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் நான் அவர்கிட்ட பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். வேலையை மட்டும் நிறுத்தாது. ஆமா, அது நான் பார்த்து பேசிக்கிறேன். ஹலோ, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வேலைச்சேரி கிளைண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்களா? அந்த போனை கட் பண்ணுங்க முதல்ல. என்னாச்சு அகிலா? ஏன் இப்படி கோவமா இருக்க? என்னாச்சு? நான் உங்களை போன் கட் பண்ண சொன்னேன். அதை விட்டுட்டு ஏன் என்னையே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல யார் யாருக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாத வேலையெல்லாம் யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். அகிலா, அது வந்து என்ன தப்பு பண்ணாலும் நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நம்பிக்கை துரோகம், அதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். ஒருவேளை அம்மா நான் பவானி கூட பேசுறத பாத்திருப்பாங்களோ? இத மனசுல வச்சுக்கிட்டு அவங்க வேலையை பாருங்க. அகிலா, நான் கிளைண்ட் கிட்ட பேசினது அவ்வளவு பெரிய குத்தமா? அகிலா ஏன் இப்படி பேசிட்டு போறா? ஒரு நாள் கூட அகிலா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினது கிடையாது. என்னாச்சு அகிலாக்கு? மாமா,
அம்மாவுக்கு கோவம் உங்க மேல இல்ல மாமா, என் மேலன்னு தான் நினைக்கிறேன். என்ன பார்வதி சொல்ற? அம்மா இப்ப சொன்னது எல்லாமே உங்களுக்கு இல்ல, எனக்கு தான். எனக்கும் ஒன்னும் புரியல பார்வதி. அகிலாவோட கோபத்துக்கு என்ன காரணம்? என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல. அது நான் பவானி கிட்ட பேசிட்டு இருந்தத அம்மா பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் உங்களை சொல்ற மாதிரி மறைமுகமா என்ன சொல்லிட்டு போறாங்க. பவானி கிட்ட என்ன பேசுன? மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்த சம்பந்தமா பவானி என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தா. நான் பவானி கிட்ட அம்மாவுக்கு எதிராக என்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். நான் அம்மாவுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீ என்ன பேசுறன்னு தெரியாம தான் அகிலா கோவமா இருக்கா. இப்போ என்கிட்ட சொன்னத அப்படியே போய் அகிலா கிட்ட சொல்லு. அகிலாவோட கோபம் கண்டிப்பா குறையும். இல்ல வேண்டாம் மாமா, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். எப்ப அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நம்பிக்கை வராது. அதுக்காக நீ சொல்லாம இருந்தா அகிலாவோட கோபம் எப்படி குறையும்? சொன்ன வேலைய செஞ்சு காட்டணும் மாமா. மகேஷ் வர்ஷா நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்தி காட்டணும். அப்பதான் அம்மா நம்புவாங்க.